ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் காம்போ பார்க்கலாம். என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி, உருளைக்கிழங்கு கிரேவி, காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா. இன்றைக்கி ஸ்பெஷல் இதுதான். வாங்க சமைக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரும் கட் பண்ணி நல்லா கொதிக்கிற மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பெருஞ்சீரகம், பட்டை, ஏலக்காய், ஜாதிபத்திரி, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இதெல்லாம் ரெண்டு ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பிரியாணி இலை எடுத்துக்கேன். அப்புறம் முழு மல்லி, ஜீரகம், மிளகு, வத்தல், அப்புறம் இன்றைக்கி முந்திரி காலி ஆகிடுச்சி வீட்டில். லாஸ்ட் டைம் தான் பார்த்தேன். பட் பாதாம் அதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவுமே டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சேஞ்சுக்கு. நான் வேறு கடையில் வாங்கின எந்த மசாலாவும் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணல. நான் இப்போ ரெடி பண்ணுற மசாலா மட்டுமே போட்டு நான் பிரியாணி செய்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். சட்டி நல்லா கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா போடுங்க. ஓகேங்களா? கருகிராமல் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ சைடில் மீல் மேக்கர் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வறுத்த மசாலாவை நல்லா திரிச்சு வச்சாச்சு. இப்போ குக்கரில் பிரியாணி ரெடி பண்ணுறதுக்காக 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஸ்பைசஸ் முழுசாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேஸ்டி ஃப்ளேவருக்காக. கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாமே, அப்புறம் பிரியாணி இலை, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரைச்சி வச்ச பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வதங்க வதங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. அது வதங்கிட்டு இருக்கும்போதே நல்லா வெந்நீரில் நம்ம மீல் மேக்கர் ஊற போட்டோம் இல்லையா, அதை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள் பிரியாணிக்கு. நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீல் மேக்கர், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த காய்கறி எல்லாத்தையுமே அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரியாணி மசாலா, நம்ம ஸ்பைசஸ்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பிரியாணி மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் வறுத்து தான் நம்ம அரைச்சிருக்கோம். லைட்டாக வதக்குனாலே போதும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2லேருந்து 3 பங்கு தண்ணி வச்சுக்கலாம். பிரியாணி நல்லா சாஃப்டாக பொலபொலன்னு வெந்துடும்.
நான் இப்போ 2½ பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு அரை பங்குக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே கட் பண்ணி மேலே தூவிக்கலாம். அதையும் சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சுட்டு விசில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வாயில் லைட்டாக தண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் வச்சுருங்க. 2 விசில் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். 2 விசிலில் பாருங்கள், பிரியாணி நல்ல பக்காவாக ரெடி ஆகிட்டு. நம்ம இன்றைக்கி பாதாம் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. தேங்காய் பால், பாதாம் எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா இருக்குது. இப்போது நம்ம வந்து உருளைக்கிழங்கு கிரேவி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கோம். அது வெந்துட்டு இதில் வந்து நம்ம கடாயில் நம்ம கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தேங்காய் வந்து நம்ம அரைக்கிறோம். தேங்காய் கூட கொஞ்சமாக வேர்க்கடலை, பெருஞ்சீரகம், கசகசா, ஓகேவா, அதுக்கப்புறமா 2 கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து தேங்காயோட மசாலா அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா கிரேவி வைக்கிறதுக்கு மசாலா வந்து குழம்பு மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். குருமா மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு நல்லா. இப்போ நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, சோம்பு, கசகசா எல்லாம், அந்த தேங்காயை வந்து இதில் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி வந்து நம்ம பிரியாணி வச்சுருக்கோம். ஸோ பிரியாணிக்கு கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ வந்து அந்த கன்சிஸ்டன்சியில் நான் இன்றைக்கி வைக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை சால்னா மாதிரி தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்குல நல்லா மசாலா ஒட்டட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், பிரியாணிக்கும் இந்த கிரேவிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கலர், கன்சிஸ்டன்சி எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிடுங்க. பாருங்கள், நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு பொட்டேட்டோ கிரேவி ரெடி. இது வந்து நீங்கள் ஆப்பம், சப்பாத்திக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு எப்போவுமே பொட்டேட்டோ ரொம்ப ஒரு ஃபேவரட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்டியாக நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணிடலாம். நம்ம வந்து வெந்நீரில் மஞ்சள் தூள் போட்டு அதில் காலிஃப்ளவர் போட்டு வச்சுருந்தோம். அதை அப்படியே எடுத்து நீங்கள் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க இந்த காலிஃப்ளவரை. உப்பு, அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து வத்தல் பொடி. நீங்கள் கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணலாம். ஜீரகத்தூள். உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் போடுறேன். மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம வந்து வெந்நீரில் போட்டு தான் நம்ம வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்கோம். ஸோ இப்போ போட தேவையில்லை. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் மாவும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு. மசாலா நல்லா கையிலே வந்து நல்லா தடவிக்கோங்க, எல்லா பக்கமும் ஈவனாக படுற மாதிரி. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு காலிஃப்ளவர் நீங்கள் கையிலே எடுத்து ஒன்று ஒன்றா வந்து போடுங்க. ஃபுல்லாக போட்டால் ஒட்டிக்கிடும். போட்ட உடனே கிளற வேண்டாம், அதுக்கப்புறம் கடாயில் ஒட்டிக்கும். அதனால் ஒரு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை எடுத்து திருப்பி போடலாம். பாருங்கள், அழகாக வெந்து வந்துடுச்சு. கருகிடக்கூடாது, வேகாமையும் இருந்துடக்கூடாது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி அந்த உருளைக்கிழங்கு கிரேவியை எங்கள் வீட்டில் ஆப்பத்துக்கே நான் சேர்த்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஆப்பம் சுட்டாச்சு, அதே உருளைக்கிழங்கு கிரேவியை வச்சு ஆப்பத்தை கொடுத்தாச்சு. இப்போ ஆனியன் ரைத்தா. ஸோ ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் தயிர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு நல்லா டைஜஸ்ட் ஆயிரும் நம்ம பிரியாணி ஸ்பைசஸாக சாப்பிடும்போது. அதுக்காக தான் நம்ம ஆனியன் ரைத்தா யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்ட் லன்ச் ரெடி. நம்ம ரெசிபீஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு காம்போவில் பார்க்கலாம்.